முன்னாள் போராளி அன்போடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். காட்டு வாழ்க்கை, நகர வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் இப்பொழுது செல்கின்றோம். வணக்கம் அன்பு. வணக்கம். முதல் பகுதியில மிக முக்கியமான பல விடயங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்ப நான் கேட்க போற விஷயம் என்னன்னா, இப்ப போராளிகளினுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சைனத்தை கட்டிட்டு உயிரை கொடுக்கறதுன்றது அதுக்கு மேல இனி ஒன்றுமே செய்ய முடியாது. உயிர் தான் கடைசி ஆயுதம், கடைசி விஷயம். நிறைய அனுபவங்கள் இருக்கின்றன. அடுத்தது இந்த போராளிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான அன்பு ஆரம்பத்துல எங்கட படியல் என்று நல்ல சந்தோஷமா போய்கொண்டிருந்துச்சு. இடையில நான் சமாதான காலத்துல நான் பார்த்தேன். இப்ப இந்த போராளிகள் எல்லாரும் துவக்கு வச்சிருந்தாங்க. நான் இப்ப வன்னியில பல இடங்களுக்கு நான் எல்லாம் போயிருக்கிறேன். எல்லா இடங்களுக்கும் நான் சுத்தி திரிஞ்சிருக்கிறேன். அப்ப போராளிகள் எல்லாம் துவக்கு வச்சிருந்தாங்க. பெரியாக்களை கூட மதிக்கிறது இல்ல. வாடா போடா அங்க போ இங்க போன்னு சொல்லி ஒரு 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 அந்த நிலைமை வந்துட்டுது. எங்கள்ட்ட துவக்கு இருக்குத்தானே என்ற ஒரு நிலைமை ஒன்று வந்துட்டுது. அதுக்கு பிறகு மக்களுக்கும் போராளிகளுக்கும் இடையிலான ஒரு அதிருப்தி நிலவ துவங்கியது. அது எனக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த இடத்துல சரி, நீங்க ஒரு விரிவா சொல்லுங்க. மக்களுக்கும் போராளிகளுக்குமான இந்த உறவு, இந்த விரிசல் என்ன? ஒரு பெரிய கேள்விதான் இது. நீங்க அங்க இருந்து வரணும். என்னன்னு இது உண்மையா இப்ப நீங்க சொன்ன இந்த கருத்துன்றது என்ன, இப்ப அப்படி ஒன்று இருந்தா அது எங்களுக்கு, நான் அதை எப்படி பாக்குறேன்னு சொன்னா, நான் ஒரு அவமானம், எங்களுக்கு ஒரு அவமானமான இதைத்தான் நான் பாக்குறேன். ஏன்டா இப்ப அண்ணன் எண்ணத்துல அப்படி அப்படி இல்லை. இப்ப அவற்றை வளர்த்த இப்ப அண்ணன் வளர்ப்புல இருந்த அவங்க இப்படி செய்தாங்கன்னு சொல்றது, அதையே எனக்கு ஏற்றுக்கொள்ளாது. இப்படி அண்ணன் வளர்ப்புல இவரோட போராளி இப்படி வாக்குல மதிக்காம நடக்கிறாங்க, இப்படி செய்யறாங்கன்றதை என்ன ஏற்றுக்கொள்ளாது. ஏன்டா அது எல்லாருக்கும் தெரியும், அது அண்ணன் வளர்ப்புன்ற எப்படி இருக்குன்னு சொல்லியும் தெரியும். அவர் எப்படி அந்த போராளிகள் இப்ப உலகமே அந்த ஒரு கட்டுக்கோப்பான இயக்கம்னு சொல்லி அந்த ஒழுக்கங்களையும் அந்த இதுகளையும் தான் பெருமையா கதைக்குது. அப்ப இப்படி ஒரு நேரத்துல இப்படி என்ற ஒரு கருத்துன்றது உண்மையா அது ஏற்றுக்கொள்ள சரியான கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. இப்ப எப்படி என்ன பாப்பேன்னா, ஒரு வீட்டுல இப்ப 5 பிள்ளைகள் இருந்தான்னு, இப்ப அப்பாட தலைமைத்துவம், ஒரு குடும்ப தலைவர்ன்றதுல அப்பாட தலைமைத்துவம் இருக்கும். அதுல 5 பிள்ளையில இப்ப ஒரு பிள்ளையோ அல்லது நடுப்பிள்ளையோ உண்டு. இப்ப மூத்த பிள்ளை ஒரு அடுத்தாக்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது, அதெல்லாம் இதா இருக்கும். அதே மாதிரி 2வது பிள்ளை ஒரு இடையும் பெருசா கதைக்காது, தானும் தண்டை வேலையும் அப்படி தெரியும். அதுல 3வது பிள்ளை என்ன செய்யும், 3வது பிள்ளைன்னு சொன்னா அவன் கொஞ்சம் குழப்படி, ஒருத்தருக்கு சொல்லும் கேட்க மாட்டான், அப்படி சொல்லுவாங்க. அது அப்படி இருக்கும். அப்ப இவ்வளவோ இத்தனை ஆயிரம் போராளிகள்ல எல்லா போராளிகளும் இப்படித்தான் நான் ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருந்தாலும் எல்லா நேரமும் அந்த போராளிகள் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்லி நாங்க எதிர்பார்க்க இயலாது. ஒரு ஆளுக்கும் தனித்துவமான குணங்கள் இருக்கும் இந்த போராளிகள் ஆனாலும் இப்ப அந்த பிள்ளைகள் அப்படி நடந்திருந்தாங்கன்னா அது இவங்களுக்கு வெளியே தெரியாம இருக்கும். அப்படி அந்த தகவல் அன்னைக்கு போயிருக்கும். போய் அவருக்கு நிச்சயமா தண்டனை கிடைச்சிருக்கும். அது ரெண்டாவது ஒரு பிள்ளையான விஷயம் என்று சொல்லி தண்டனை கிடைச்சு அவர் நல்வழிப்படுத்தப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புறேன். எனக்கு புரியுது. நீங்க அந்த உணர்வோட இருக்கிறதால அந்த நீங்க விஷயத்த சொல்றீங்க. பழைய காலத்து ஆளண்டபடியா அந்த உணர்வோடையே அப்படி வளர்க்கப்பட்டதால அப்படி சொல்றீங்க. யாழ்ப்பாணத்துல அந்த விஷயங்கள் நடந்தது. அது மட்டுமல்ல, என்னன்னா நான் ஒரு முறை அந்த சமாதான கால பகுதியில வன்னிக்கு போற நேரம் என் பேக்ல தேவையில்லாம எனக்கு தெரியாது என்ன விஷயம் வேண்டு இந்த ஃபிளப்பி இந்த டிஸ்க் இருக்கு தானே, அந்த நேரம் ஃபிளப்பி இருக்கு தானே, இந்த சதுர வடிவில். இப்ப அது கண்ணால் அது இப்ப மியூசியத்துலதான் பார்க்கணும். அதை நான் நிறைய கொண்டு போயிட்டேன். 50 என்னவோ, அதுக்குள்ள கட்டுரைகள் அதுகள் இதுகள் அவ்வளத்தையுமே இங்க எங்க முருகண்டியிலே ஓமந்த சோதனை சாவடி, ஓமந்தைக்கு முதல்ல போல எங்கேயோ இடத்துல மறந்துட்டேன். அந்த இடத்துல வச்சு முழுக்களுமே போட்டு 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 பார்த்து எவ்வளவு நேரமாகும் தெரியுமா? பிளப்பியோட போட்டு அதை சுத்தி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும் எல்லாம் போட்டு பார்த்து செக் பண்ணி தந்தார்கள். அப்ப அங்க என்ன நடந்தேன்னா, அப்ப அதைதான் நான் சொல்ல வந்தேன். ரைட், அத ஒரு பக்கம். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப விடுதலை புலிகள் போராளிகள் யுத்த காலத்துல மிகவும் அன்பாக மக்களோடு இருந்தார்கள். அதுக்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்ட முறையினால அது யுத்தம் முடிந்தா பிறகு விடுதலை புலி போராளிகளுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு பெரிய இடைவெளி வந்துடுது. இவர் அந்த நேரம் நடப்பு காட்டினவர் தானே, இப்ப நாங்கள் ஏன் அவர்களை பார்க்க வேணும், அப்படி ஒரு சூழ்நிலை ஒன்று வந்துட்டுதா. இப்ப யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற பகுதியில
மக்களுக்காக தியாகம் செய்ய விடுதலை புலிகள் போராளிகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுகின்றார். உண்மையான இப்ப ஆரம்பத்துல இருந்த அந்த கட்டுக்கோப்பு கடைசி நேரம் அந்த நெருக்கடியான சூழ்நிலை. இப்ப ஆரம்பத்துல ஒரு போராளி ஒரு பிள்ளையை விட்டு என்று சொன்னா அந்த இடத்துல இருந்து பின்னுக்கு எடுப்பாங்க. எடுத்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. தெரியும் எனக்கு. அவருக்கு சின்ன பனிஷ்மெண்ட் விஷயம் என்றாலும் அவருக்கு அடிவிழும் பணம் மட்டையால நீ எல்லாம் நீ அடிவிழும். இப்ப இந்த உதாரணத்துக்கு ஒரு போராளியிட இப்ப எல்லாம் பரவலான சில கருத்துகள் இருக்கு. ஒரு போராளியிட தாய் தகப்பனை அவமதிச்சது, பிடிச்சு தள்ளினது, ஒரு மாவீரட்ட தகப்பனை பிடிச்சு தள்ளி போட்டு எடுத்து அப்படிலாம் விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனா இப்ப பிள்ளைகள் நடக்கும். இப்ப நான் அறிஞ்ச வரையில எந்த ஒரு போராட்டத்தில எந்த ஒரு இயக்கமா அல்லது இப்ப சொல்றாங்க யூகே இப்படி எல்லாம் இருக்குது. ஆனா சொல்றாங்க இந்தியாவுல கடத்து வந்துன்றாங்க அப்படி சொல்லலாம். அப்ப இந்த பிள்ளை விட்டுத்தானே அதுல இருந்து பாடம் படிச்சு பிள்ளை விட்டு வளர்ந்தாக்கலாம் எல்லாரும். அப்ப இயக்கம்ன்றது இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் இயக்கமா திடீர்னு எடுத்த உடனே அப்படியே வரையலாது. தூக்கி ஒரு போட்டு செய்து வச்சு போட்டு அப்படியே தூக்கி வைக்கிறது இல்லை. அதுவும் இப்போ ஒரு பிள்ளையை விட்டு அப்புறம் இந்த பிள்ளையில திருந்தி அப்படித்தான் வளர்ந்தது. அப்ப எல்லாருமே அப்படித்தான். இப்ப யாருமே சொல்லல நான் ஆரம்பத்துல இருந்து எந்த அமைப்புமோ இந்த இயக்கமோ இந்த அரசாங்கமோ நான் இப்படித்தான் வந்தேன் சொல்லி எவருமே சொல்லல. வரலாறுகள் எல்லாருக்கும் எடுத்து பார்த்தா நான் நிச்சயமா நம்புறேன். அவங்க எல்லாம் பிளவிட்டு அந்த அடியில இருந்து பிளவிட்டு தான் இப்ப பிளவிடாம இந்த அளவுக்கு வராங்க. அப்படித்தான் இயக்கத்தின் அந்த இதுகளும் வளர்ந்து வந்தது. அப்ப அதுல சில பிள்ளைகள் நடந்திருக்கலாம். அப்ப கடைசி நேரம் அந்த பிள்ளைகள் என்ன அதை அவரை எடுத்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தோ அல்ல அவருக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தோ அவரை திருத்தி எடுக்கிறதுக்குரிய அந்த கள சூழ்நிலை இருக்கு இல்ல நெருக்கடி. இப்ப சரி ஒரு கட்டத்துக்கு பிறகு எல்லாமே குழம்பி போயிடுது. இப்ப என்னன்னா அந்த சமாதான காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குழம்பின விஷயம் வந்து பின்னால பெரிய குழப்பமாகி விட்டது. அது ஒரு விஷயம். மற்றது என்னன்னா நான் என்ன கேக்குறேன்னா இந்த மக்களுக்கும் இப்ப அங்க இருக்கிற காயமடைந்த போராளிகள் இருக்கிறாங்க, கால் இல்லாம கை இல்லாம கண் இல்லாம இந்த போராளிகளுக்கும் மக்களுக்குமான உறவு இப்ப மக்களுக்கும் முன்னாள் விடுதலை புலி போராளிகளுக்கும் இடையிலான தொடர்பு வந்து நல்லா இல்லாம மாதிரி இருக்குது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது நீங்க சொல்றதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கு. என்னன்னா ஒரு புரிந்து கொள்ற தன்மையில் ஒவ்வொரு ஆட்களையும் அவங்களை புரிந்து கொள்ற தன்மையில் குறைஞ்சு போச்சு. அதுக்கு இப்பத்திய கால சூழல் வந்து அதுக்கு சாதகமா இருக்கலாம். அவர்கிட்ட அந்த நாள்ல எல்லாருமே ஒரே தலைமையின் கீழே இருந்த போராளிகள் எல்லாமே வந்து ஒரு ஆள்ற தலைமையின் கீழே அவற்றை வழிநடத்தில் இருந்த ஆட்கள். இப்ப மக்கள் வேறு விதமா இருந்தாலும் போராளிகள் என்று பார்க்கக்குள்ள அவங்க எல்லாம் ஒரே தலைமையங்கள் இருந்தார்கள், ஒரே கொள்கையோடு இருந்தார்கள். அவரவற்றை தனிப்பட்ட விருப்பு வெறுப்புன்றது இல்லை, கொள்கை அடிப்படையில் இல்லை. அப்ப அது சரியா கொண்டு போகப்பட்டபடியா அந்த ஒரு நெருக்கம் இருந்தது. இப்ப வந்து அப்படி இல்லை தானே. இப்ப அவரவர் தலைமை இல்லாதபடியாங்களுக்கு அவரவர் தனிப்பட்ட சுய விருப்பத்திலான அவங்க செய்யறாங்களே. இப்ப எங்களுக்கு சொல்லி சில தனிய அமைப்புகள் இயங்கினாலும் எல்லா அமைப்புகளும் வந்து ஒரே கொள்கையோட இயங்க இல்லை. அப்படி இயங்குமா இருந்தா இந்நேரம் எல்லா அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து பயணிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப எல்லாரும் ஒரே நோக்கத்துக்காக பயணிச்சாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கல தானே. இப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப நான் முன்னாள் போராளி என்று சொல்லி என்ன நான் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு எதுக்காக சொல்லலாம்னு சொன்னா ஒரு முதல்ல ஒரு போராட்டத்துல இருந்த ஒரு போராளி பிறகு நான் விலகிட்டேன். ஆனா முதல்வர் போராளியா இருந்த நான் இப்ப இல்லை. அப்ப அதுல நான் அதுக்குரிய சொற்பதமா முன்னாள் போராளியா பாவிக்கலாம். அப்படி இப்ப கடைசிறையும் இறுதி யுத்தம் வரைக்கும் ஒரு போராளியா இருந்தாக்கள் கூட அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்கள இப்ப ஒரு போராளி என்று சொல்றதுக்கு வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றா இந்த போராளின்றது எப்படி இருக்கணும், ஒரு தமிழ விடுதலை புலிகள் ஒரு போராளின்றது எப்படி இருக்கணும் என்ற அந்த அந்த கற்பனையும் அந்த நிரூபிக்கப்பட்ட அந்த உண்மைகளும் மக்களோட மனசுல இருக்குது. அது என்ன அது அந்த அன்னையின் தலைவனில் வச்ச நம்பிக்கையும் அந்த அவற்றை வளர்ப்பு இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்ப அது போன அப்புறம் சனங்களுக்கு அப்படி இருக்காதுன்ற மாதிரி இருக்கு. அதை நிரூபிக்கிற விதமாத்தான் எங்களை முன்னாள் போராளிகள் வந்து நடந்து கொள்றாங்க. அதனால மக்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு இடைவெளி ஒன்று உருவாயிட்டுது. அப்ப அது உண்மையா சரி செய்யப்படணும். சரி செய்யாட்டி நாங்கள் எங்களை போராட்டத்தை ஒற்றுமையா எங்களோட இறுதி இலக்கு இப்ப அண்ணன் என்ன தன்னைச்சு போராட்டம் தொடங்கினாரோ அதை அடைகிறதுக்கு அந்த போராட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக கொண்டு போயலாது என்று சொல்லி சொன்னேன். எந்த கருத்தா இருக்குது. நாங்கள் எப்படித்தான் செய்தாலும் இறுதி இலக்கு ஒரு இடத்துக்கு போய் சேரணும். எல்லாத்துக்கும் போய் செய்யறதுக்காக தான் செய்து கொண்டு இருக்கோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம மக்களை இணைச்சு நாங்க மக்களை வறுத்து அதுல வேலை செய்யறாங்க மட்டும் தனியா போய் ஒரு வீடியோ சொல்லவும் இல்லை. இப்ப
இப்ப இது அங்க உள்ள நிலைமை உண்டு. சரி. இப்ப இங்க புலம்பெயர் நாடுகள்ல நிறைய இயக்கங்கள் இருக்கு, அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகள் வந்து நிறைய காசு சேர்க்கின்றன. போராளிகளை சொல்லித்தான் காசு சேர்க்கின்றன. விடுதலை புலி போராளிகளை சொல்லி காசு சேர்க்கின்றார்கள். கார்த்திகை பூவை வித்து காசு சேர்க்கின்றார்கள். கொடிகளை வித்து காசு சேர்க்கின்றார்கள். இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, இங்கேயும் இப்ப உங்களை போன்ற போராளிகள், பல போராளிகள் வந்து வறுமையில தான் இருக்கிறார்கள். இங்க பெரிய ஒரு வசதி வாய்ப்போட இல்ல. இப்ப இங்க உள்ள போராளிகளுக்கு உதவுகின்றார்களா? அது என்ன நிலைமை, எனக்கு அதை தெரிஞ்சு கொள்ளணும். உண்மையான எனக்கு அந்த இப்ப நீங்க சொன்னது எனக்கு அது கேட்க எனக்கு அது கொஞ்சம் இப்ப கார்த்திகை பூவை வித்து காசு சேர்க்கிறார்கள் என்று சொல்றதெல்லாம் அது எனக்கு சொல்லாது எனக்கு இதா இருக்கேன். உண்மையா ஒரு நிலைமையில என்னன்னு சொன்னா அவங்க செய்யறாங்க, வேலை செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. இப்ப அவங்க வேலை செய்யறத எல்லாருக்குமே நிரூபிக்கிறதுக்கு இயலாம இருக்கும். ஏன்னா நாட்டுல சில வேலைகள் செய்யறாங்க. நான் எவருன்னு சொல்லல. ஆனா எல்லா அமைப்புகளும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு நாட்டுல உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறாங்கன்றதை நான் அறிகிறேன். ஏன்னா நான் இங்க இருந்து கொண்டுன்னா நான் திருவோணமலை, மட்டக்களப்பு எல்லா இடத்துலயும் என்னோட பழைய ஆக்களோட நான் காய்ச்சி கொண்டு வருவேன். நான் எப்படின்னு செல்ல இருந்துட்டு காய்ச்சி வைப்பேன். அப்படி கேட்கக்குள்ள உதவிகள் போய் சேருது. அப்ப அவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெஞ்சையும் ஒவ்வொரு ஆளும் இப்ப ஒரு பொதுவான கருத்து இருக்கு. இந்த இயக்கத்தின் காசுகளை சொத்துக்களை வச்சு கொண்டிருக்கிறாங்க என்றெல்லாம் கருத்து இருக்குது. நான் இடையில நான் வந்தது 2013 இறுதிப்பதில நான் வந்தேன். இப்ப அதுக்கு முதல் இங்க சொத்து இருந்ததா, இயக்கத்தின் எவ்வளவு இருந்தேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்க அதை வச்சு கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொல்லி நான் அதை எனக்கு தெரியாது உண்மையா. ஆனா இப்ப செயற்பாட்டுல உள்ள சில ஆட்கள் வந்து பிறகு வந்தாக்கள் தான். இப்ப அவங்கள்ட்ட தங்களோட ஒரு சொந்த காசை போட்டு செலவழிக்கிறதுக்கு உண்மையா நிச்சயமா காசு இருக்காது. ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகணும். இப்ப உண்மையான நான் இங்க வந்து இந்த ஒரு போராட்டத்துக்கு நான் உதவி செய்கிறேன், என்னால முடிஞ்ச செய்யறேன்னு சொன்னா நான் எந்த வேலையும் பார்த்துத்தான் நான் செய்யணும். அப்ப நான் இப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு வழியால போய் கொண்டிருக்கிறாங்களோட நான் நினைஞ்சு போய் கொண்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா அவங்க இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில தங்களோட வீட்டை பார்த்து எதையும் பார்த்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு ஏதோ ஒன்று செய்யணுன்றதுக்காக ஏதோ ஒரு தலைமையை கொண்டு அவங்க நடத்துறாங்க. அது உண்மையான சின்ன விஷயம் இல்லை. அது ஆறாவும் இருக்கலாம், எந்த அமைப்பாகவும் இருக்கலாம். இங்க அது சின்ன விஷயம் இல்லை. அது அப்ப நாங்க இப்ப சிலவங்க எடுத்த உடனே அவங்க அதுக்கு காசு சேர்க்கிறாங்க, இது காசு சேர்க்கிறாங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த காசுகள் போய் சேருது. அங்க நிறைய எங்களோட மாற்றுவல் உள்ள இப்ப கண் தெரியாதாக்கள், இந்த போர்ல பாதிக்கப்பட்ட கண் தெரியாதாக்கள், கால் இல்லாதாக்கள், இடுப்புகளை இயங்காதாக்கள் என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு வழியில உதவி போய்கொண்டிருக்கும். அதே நேரம் இப்ப இப்ப நான் உண்மையா நான் காசு சேர்க்கிறேன். இப்ப நான் என்ன செய்யணும், இப்ப எனக்கு தெரிஞ்ச சில போராளி உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு போராளி இருந்து இப்ப அந்த போராளியோட தகவல் எனக்கு கிடைச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், எனக்கு என்னோட தொடர்பில் உள்ள சில போராளியோட நான் கதைப்பேன். இப்படி எப்படி வச்சான், இப்படி இப்படிடா, இப்படி எனக்கு இயலாம இருக்கிறான், அவனுக்கு இப்படித்தான் வாழ்வாதார நிலைமை இருக்குது, அவனுக்கு நாங்கள் உதவி செய்வோம். ரைட், எங்களால முடிஞ்சது. இப்ப எந்த வருமானத்தில் நான் சாப்பிடுற மாதிரி அவனும் சாப்பிடுவோம். அதுக்கு நான் எந்த ஒரு நாள் உழைப்பையோ என்னது நான் அதுக்கு போடுவேன். அடுத்தவன் ஒரு நாள் உழைப்பை போடுவான். அப்ப இஞ்சத்தே நாங்கள் இப்படித்தான் நாங்க சேர்த்து அவனுக்கு அதை அங்க மாத்தி அந்த காசுக்கு போக்குள்ள அவனுக்கு ஒரு பெரிய காசா இருக்கும், அவனுக்கு உதவியா போகும். அப்ப இது நான் ஒரு அமைப்பா செய்யாம இப்படி செய்யறோம். ஆனா அமைப்பா இருக்கிறாங்களே செய்யறாங்களா? ஆனா எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் படுத்திடலாம். அதுல சில பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கும். ஒன்றோ இங்கிருந்து இவங்க பப்ளிக்கா செய்யலாம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் பெறப்போற இல்லை. ஆனா அங்க அதை நடைமுறைப்படுத்துறாங்களுக்கு சிக்கலா இருக்கலாம். உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன், இப்ப ஒரு அங்க உள்ள ஒரு போராளி, முன்னாள் போராளியா இருந்த ஒரு ஆள்ற அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் காசு போகுதுன்னு சொன்னா நாளைக்கு அங்கத்தே உள்ள ஒரு இராணுவ புலனாய்வு அல்லது இராணுவ முகவருக்கு தகவல் தெரிஞ்சா அவங்க போய் அவங்களோட பேங்க் பேலன்ஸை செக் பண்ணுவாங்க. உனக்கே இந்த காசு வருது, இந்த காசு ஆறு அனுப்புறது உனக்கு ரெண்டு. அப்ப அதுக்கு பயத்துல கூடிய அந்த தகவலை வெளியில சொல்லாம இருக்கலாம். ஆனா பொதுவான கருத்து ஒன்று இருக்கு, அவங்களுக்கு இப்போ காசு சேர்க்குறாங்க, காசு அடிச்சு கொண்டு போறாங்கன்னு சொல்லி. ஆனா அதுல இல்ல அப்படி சொல்ற எல்லாற்ற கருத்துலையும் வேணா நான் உண்மையை சொல்ல சில விரக்தி ஒன்றுமே தெரியாம பொதுவான ஒரு கருத்தை இப்ப இப்படித்தான். இப்போ நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், சும்மா டிக்டாக் வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் ஸ்பீக் பண்ணி கொண்டு இருக்கும், சொன்னவங்க கணக்கு இருக்கும். ஒருபடியன் சொல்லிட்டு எப்படி சொல்லுவான், நான் கைதட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி இங்க கைதட்ட ஜனங்களுக்கு என்னன்னு தெரியாதுன்னு ஜனங்கள்லாம் கைதட்டும். ஏன்னா ஒரு கைதட்டு வந்த உடனே அதுக்கு என்னன்னு தெரியாம தட்டு அப்படி ஒரு ஆள் சொன்ன உடனே அதுக்குள்ள என்ன உண்மை இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாமலே அவங்க அப்படித்தான், அவங்க அதை வித்து காசு எடுக்கிறாங்க, இதை வித்து காசு எடுக்கிறாங்கன்னு பொதுவா சொல்ற சனங்களும் இருக்குது.
அப்ப உண்மையா அவங்களுக்கு ஆராயறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லையா என்றெல்லாம் எனக்கு தெரியாது உண்மையா. ஆனா முடிஞ்ச அளவுல சரி அப்படி விமர்சனம் செய்கிறார்கள்ன்னு இப்ப அவங்களா முன்வந்து சரி அவங்களும் இப்படி செய்யறாங்க. அவங்களா முன்வந்து அப்படி இல்லாத மாதிரி ஒன்று செய்ய முடிஞ்சு அவங்க செய்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னால நாங்களாம் போவோம். நேர்மையா அவங்க செய்து காட்டினாங்கன்னா போவோம். ஏனென்றா உண்மையா நான் சொன்னேன் எந்த வேலையை தானே நான் பார்ப்பேன். இப்ப அதை மிஞ்சித்தான் நான் போறேன். ஆனா இவ்வளவு வேலைகளுக்குள்ளையும் தங்களோட வேலையும் பார்த்து என்னையும் விட அதுக்குள்ளேயே அர்ப்பணிச்சு இரவு பகல உழைச்சு இப்ப இப்ப சாதாரணமா சொல்ல ஒரு மாவீர நாள் நாங்க செய்யறோம்னு சொல்லுவோம். சில பேர் கேட்பாங்க இந்த மாவீர நாள் அவங்களுக்கு தேவையா இருப்பேன் என்று கேட்பாங்க. அது குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள யோசிக்கிறார்கள். அது மாவீர நாள் இல்ல எங்களுக்கு அது அதுல அடுத்த விஷயம் என்னன்னா இவ்வளவு செலவழிச்சு தேவையா என்ற ஒரு கேள்வி தானே வருது. அப்படி கேட்கிறாங்க. உண்மையா சில விஷயங்கள் என்ன எங்களுக்கு ஆடம்பரமா தெரியலாம். ஆனா இவ்வளவு செலவழிக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப அவங்க அங்கிருந்து பார்க்க 100 பவுன் காசு அங்க உள்ளாக்கள் காசு கணக்கு பார்த்துட்டு இவ்வளவு காசு அதுக்கு செலவழிச்சவங்களா என்று யோசிக்கலாம். ஆனா இங்க பாவக்குள்ள அதுதான் மினிமம் தொகையா இருக்கும். செலவழிக்க வேண்டிய தொகை மினிமம் தொகையா இருக்கும். ஒரு மாவீரருக்கு இப்ப ஒரு மாவீர நாள் செய்யறவன் இப்ப அதுக்கு சிவப்பு மஞ்சள் கொடி கட்டத்தான் வேணும். அதே நேரம் அதுக்கு இவ்வளவு மக்கள் போறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாகன தரிப்பிட வசதி செய்யத்தான் வேணும். அங்க விலகு கொடுத்துதான் வேணும். அப்ப அதுக்கு விலகு கொடுத்தக்குள்ள மழை வந்தா அதை மூடி கட்டுறதுக்கு சொப்பி கட்டத்தான் வேணும். அப்படின்ட்டு சில வேலையான இருக்கு, அது செய்யத்தான் வேணும். அப்ப அதை நான் பெரிய அளவு இவ்வளவு தொகையான்ற மாதிரி இருக்கும். ஆனா அவ்வளவும் அத்தியாவசியமா ஒரு செய்யக்குள்ள அவனும் செய்ய வேண்டிய வேலை தான். அப்ப அடுத்த இன்னொரு கேள்வி வருது. ஏன் பிரிஞ்சு செய்வான்? எல்லாரும் ஒற்றுமையா செய்யலாம் தானே, எங்க பிரச்சனை வருது? அதுதானே நான் சொன்னேன். இப்ப நான் ஆரம்பத்துல நான் சொன்னது அதுதான். இல்லைன்னா இப்ப ஆரம்பத்துல ஒரு தலைமைங்களை அது இயங்கினவங்க. இப்ப தலைமை எங்களுக்கு ஒன்று இல்லை, ஒரே தலைமை இல்லாதபடியா இப்ப எங்களுக்கு அதை வழி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை. மற்றது அது எங்கட ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, எங்கட ஒரு வழக்கம்ன்றதை விட என்ன எங்கட ஒரு ஒரு பலவீனம் அது என்றால் நான் பார்ப்பேன். ஏன்டா இப்ப அண்ணன் இருக்கும் வரைக்கும் அன்னைக்குதான் எல்லாரும் இருந்தவங்க அண்ணன் சொல்றத கேட்பாங்க. இப்ப அண்ணன் இல்லாம போனோம்னா ஆருக்கு சொல்றன்ற பிரச்சனை இருக்கு. இப்ப அவர் சொல்லி நான் செய்யறதா, இவர் சொல்லி நான் செய்யறதா, ஏன் அவரும் அதை தனி செய்தவர், நான் சொல்றாரு கேட்டான்ன்ற அந்த வழக்கம் இருக்குது. இப்ப நான் என்னன்னு சொல்றேன், இப்ப நான் இதுல சொல்றத வச்சு அதுக்கு சில விமர்சனங்கள் வரலாம், கதை வரலாம். என் மனசுல உண்மையா பட்டதை நான் சொல்றேன். உண்மையா எங்களோட சனத்தை இப்ப சொல்லுவாங்க. இப்ப அண்ணன் அப்படி இப்பவும் விமர்சனங்கள் இருக்கு. அப்படி பயப்படுத்தினது, இப்படி பயப்படுத்தினது, இப்படி சுட்டு அடிக்கினது. எங்களோட சனத்தன்னை அடிச்சு பயப்படுத்தி வச்சிருக்கலாமே ஒழிய சில பேர் இதுக்கு கூட விமர்சனம் செய்யலாம் அப்படியான்னு சொல்லி. உண்மையான நான் எந்த உணர்ந்த வரவில அன்பா சொல்லியோ அரவணைச்சு எங்களோட சனங்கள் போற அளவுக்கு இங்க உள்ள இதுகள் இல்லை. இப்ப அண்ணன் இருந்தா அன்னைக்கு நான் அப்பதான் சொல்லுவேன், பயத்துதான் எல்லாரும் அன்னைக்குள்ள இருந்தவங்களே ஒழிய மற்ற மாதிரி இருக்கு. அப்படி இருந்திருந்தா இப்பவும் அவங்க அண்ணன் அந்த மரியாதையோட அண்ணன் பக்தியோட தாங்கள் ஒன்றிணைஞ்சு போயிருப்பாங்க என்றுதான் நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க புதுசா எல்லாம் துவங்குது. துவாரகா வந்துட்டா, அது வந்துட்டா, இது வந்துட்டான். அந்த நேரம் உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இப்படி எல்லாம் சொல்றாங்களே. அது உண்மை. நான் மனதில் கவலைப்படுறேன். நான் ஏண்டா மேய்ப்பன் இல்லாத மந்தைகள் மாதிரி இல்ல இழுத்துற பக்கத்துக்கெல்லாம் போகக்கூடியதான் எங்களோட மக்கள் ஆளாயிட்டாங்களே, எந்த நிலைமைக்கு வந்துட்டாங்களே என்று சொல்லி நான் நிச்சயம் சத்தியமா நான் கவலைப்படுறேன் அதுக்காக. ஏனண்டா இப்ப ஒவ்வொரு ஆக்களும் இப்படித்தானே. இப்ப நான் இப்ப கிட்டத்தட்ட இப்படி ஒப்புறேன். நான் இப்ப எங்களை கடைசி நேரம் நாங்க ஆமி கட்டுப்பாட்டுக்குள்ள எங்களை வச்சிருக்கக்குள்ள சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. அப்ப ஆமி ஒரு வாகனத்துல எங்களை வட்டுவாயில நாங்க போய் கம்பி வேலிக்குள்ள இருந்தாங்க. அப்ப தண்ணி இல்லை. அப்ப ஆமி ஒரு வாகனத்துல தண்ணியை கொண்டு வந்தோன்னா வாகனத்துல இருக்க 2 விஷயம். அதெல்லாம் தண்ணியை கொண்டு அப்படியே வாகனம் சுத்தி அப்படியே ஓடுறான். அப்ப எங்களை தண்ணிக்காக பின்னால வாகனத்தோட தண்ணி எறிய அந்த பக்கம் ஒரு தண்ணி எறிய அதுக்கு பக்கத்துக்கு கொஞ்சம் சிரமம் போகும். இஞ்சால எறிய அப்ப கிட்டத்தட்ட என்ன எங்களோட நிலைமை அது ஒரு நாயை விட கேவலமான நிலையில இருந்தாங்க. அப்ப அப்படின்னா இப்ப ஒரு தலைமை இல்லாம ஒரு தேடலுக்கான அங்கால ஒரு ஆட்கள் செய்யக்குள்ள அங்கால கொஞ்சம் சிரம், இஞ்சால போய் செய்யலாமாண்டு இஞ்சால கொஞ்சம் சிரம். அப்படி என்ன தங்களை சனங்கள் எந்தெந்த பக்கம் தங்களுக்கு இப்படி செய்யலாம் போகலாம் அப்படி போகல. அப்படித்தான் சனங்கள் போகுது. அதால அந்த தலைமையிலும் அவங்களும் இவருக்கு கீழே நான் இருக்கிறதா, அவருக்கு கீழே நான் இருக்கிறதான்ற ஒரு இதுலேயே அவங்களும் பிரிஞ்சு போறாங்க. எல்லாம் ஒரே நோக்கத்துக்காக போனாலும்
அவங்க போற இப்ப பாதையில் வேறையா இருக்கு, அவங்களுக்கு ஒத்து வர இல்லை. அப்ப ஆளியால் ஒத்து வர இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளும் தனிப்பட்ட கொள்கைகளும். இப்ப இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் இருக்கக்குள்ள அது எங்கட என்னன்னு சொல்றது தமிழத்துக்கான கொள்கை, தமிழ விடுதலை புலிகளால் வழிநடத்த போற ஒரு கொள்கை, ஒரே கொள்கை தான் அது. அதுக்கு கீழே அதுக்கு பின்னாடி எல்லாரும் போனவங்க. ஆனா இப்ப எல்லா அமைப்புகளும் இருக்குது. சிலவர்கள் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு இறுதி இலக்குக்கான ஒரு பாதையா இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே வந்து ஒரே கொள்கையோட போகவில்லை. அப்ப ஒரே கொள்கையோட போகாதாக்கள் ஒன்றா பயணிக்கல. அதுக்குள்ள முரண்பாடு வரும். நிச்சயமா முரண்பாடு வரும். அப்ப அதை அடக்குறதுக்கு எல்லாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை எங்களுக்கு. அது அந்த அது அந்த இடங்களை வெற்றிடமாவே இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க வந்து முள்ளிவாய்க்கால்ல வந்து பிடிபட்டு அல்லது அந்த முகாம்களுக்குள்ள இருந்தா நீங்க இங்கால வந்தீங்க? நான் முள்ளிவாய்க்கலாங்கன்னா நான் வந்து 5ஆம் மாசம் 17ஆம் தேதி தான் நாங்கள் 5ஆம் மாசம் 17ஆம் தேதி ஒரு 11 மணி அப்படித்தான் நாங்கள் ஆமி கட்டுப்பாட்டுக்குள்ள போனாங்க. நாங்கள்ன்றதை விட ஆமி எங்களுக்குள்ள வந்தவன். ஏன்னா நான் கடைசி வரையுமே நான் இப்ப எல்லாருமே அதுக்குள்ள இருந்து ஒவ்வொரு பக்கமா டம்பியந்து நான் கிளிநொச்சில இருந்து நாங்க டம்பியந்தாங்க. கிளிநொச்சில இருந்து ஒவ்வொரு இடமா டம்பியந்து போடுறதுல ஒவ்வொரு கிணறு ஒவ்வொரு பங்கர் ஒவ்வொரு கிணறு. நான் கிட்டத்தட்ட நான் பட்டுவால் போகும் வரைக்கும் நான் 7 கிணறு வெட்டிருக்கிறேன். நான் 7 கிணறு வெட்டிருக்கிறேன் போகும் வரைக்கும். கடைசி பட்டுவால்ல சில பேருக்கு ரொம்ப கஷ்டம் வரும். நான் பட்டுவால்ல போய் நான் கடைசியா இருந்துட்டு நான் கிணறு வெட்டியிருந்தேன். நான் இட்ட விரவா கிணறு வெட்டி தண்ணி எடுத்து அந்த தண்ணியில நான் குளிச்சேன். ஏன்னா தண்ணி இல்லை குளிச்சு நான் குடிச்சிட்டு தான் அப்புறம் அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் அப்புறம் கிணறு வெட்டி தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ டாக்டர் வண்டி எல்லாம் வந்த வேணட்டு அதுக்கு முதல் நாள் மற்ற பக்கத்துல செல் அடிச்சு அந்த பரங்காடல ஏரியா வலிக்கிட்டு டாக்டர் எல்லாம் என்னட்ட வந்து அப்ப நட்டு நான் தண்ணி எல்லாம் கொடுத்து நாண்டிட்டு அப்புறம் என்ன கடந்து போனவன். அடுத்த நாள் ஒரு நாள் தான் வேறு வந்தாங்க. அடுத்த நாள் 11 மணி அப்படி நாங்க எங்களுக்கு ஆமி வந்துட்டாங்க எங்களுக்குள்ள. எப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு இடம் போவா இருந்தாங்க. அப்ப பார்க்க ஆமி நாங்க இப்ப வட்டுவால் இந்த வட்டுவால் உள்பக்கம் எங்கட பக்கத்துல இருந்து நாங்க வட்டுவால் அங்க முல்லைத்தீவு பக்கம் போறதுக்காக அதுல இருந்தாங்க. அப்ப முல்லைத்தீவு பக்கத்தால பின்பக்கத்தால வந்தாங்க எங்களை சுத்தி இப்படி வந்து மற்ற பக்கத்துல க்ரோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சிட்டு அப்ப நான் சொன்னேன் நான் என்னடா இவங்க எல்லாம் பங்கல் எடுத்துட்டு நான் ரோட்டுக்கு கிட்ட போனேன். நான் சொன்னா நீங்க இருங்க நான் என்ன நடக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்டா. அப்ப நான் சின்ன ரேடியோ ஒன்று வச்சிருந்தேன். நான் ரேடியோ ஒன்று வச்சிருந்தேன். அதுல நான் அப்ப நியூஸ் கேட்டு போனேன். ஏன்னா சில நியூஸ்ல வந்து எங்களுக்கு அந்த ஐபிசி நியூஸ் அப்படி இருந்தது. இப்ப அது வேற வழியங்களை இருக்கு இல்ல. அப்ப அதுல என்ன சொல்றான்றதுக்காக நான் பங்கர்ல கேட்டு போயிருந்தேன். அப்ப நான் பார்த்து ஒரு பங்கருக்குள்ள போயிருக்கேன். அதுக்குள்ள ஒரு போராளி உண்டு. அவர் வந்து இடுப்புக்குள்ள இயங்க ஒரு போராளி அவர் இருந்தார். நான் அவருக்கு பக்கத்துல போயிருந்து நான் நியூஸை கேட்டுட்டு என்ன கடந்து ஆமி மற்ற மெயின் ரோட்டை க்ரோஸ் பண்ணிட்டு போறான். அப்ப அந்த போராளி சொல்றார் என்னென்னு சொல்லி கேட்க ஆமி அதால போறான்னு சொன்னேன். அப்ப எனக்கு அது என்னன்னு சொல்றது எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ள நிக்குது அது. அப்ப அந்த போராளி வந்து அவர் இப்ப இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உயிரோட வீரச்சா அடைஞ்சிருப்பார். ஏன்னு சொன்னா அவர் அப்ப குப்பிய அவர் கையில வச்சிருந்தவர். குப்பியில வச்சிருந்தார். கடைசி வரைக்கும் எங்களை போராளிகள் எங்களை பிடிப்பாங்களோ ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர் இருந்தவர். அப்ப ஆமி எங்களுக்குள்ள வந்துட்டான்ன்றக்குள்ள இனி சரி வரான்ற ஒரு மனசுல நினைச்சிருக்கலாம். அதால அவர் குப்பிய கிட்ட வச்சுட்டு தண்ணி எடுத்தாங்க. பக்கத்துல தண்ணி போத்துட்டு இருந்தது. அந்த தண்ணி எடுத்து தாங்கன்னு சொன்னா அப்ப நான் தண்ணி எடுத்து கொடுக்க அப்ப எனக்கு என்னடா நான் அதுக்கு மேல அந்த வங்கல் இருக்கலாது. நான் பின்னுக்கு வரணும். ஏன்டா என் குடும்பத்தை அப்ப நான் போறேன். அப்ப நான் வந்து அனுமதி சொல்லணும். பிறகு விமர்சனங்கள் இருக்கு. நான் அதை கட்டாயம் சொல்லணும். எனக்கு மதம் ஆனதுக்கு நான் அன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று பார்த்து நான் ஒரு சில பேர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்ப காசா யுத்தத்தையும் இதையும் ஒப்பிட்டு கூடி காசாவில் இருக்கிற தலைமையில் வந்து ஒரு தலைமைக்கு பிறகும் அந்த போராளிகள் வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அண்ணன் இல்லைன்ற உடனே எல்லாரும் விட்டுட்டு தங்களோட குடும்பத்துல ஓடிட்டாங்க என்று சொல்லி அந்த கள நிலவரம் தெரியாம அந்த போராளிகள தியாகம் தெரியாம அந்த போராளிகள மகிமை தெரியாம சிலர் விமர்சிக்கிறாங்க. நான் அந்த பேர்கள் எல்லாம் சொல்லலைன்னா எனக்கு கவலை இல்லைன்னா அது அவங்கள அறியாமன்னு தான் நான் சொல்றேன். அவங்கள எவ்வளவு பெரிய ஆக்களா இருந்தாலும் அவங்களோட அறியாம அதை நான் கவலைப்படுறேன். அவங்களுக்காக கவலைப்படுறேன். ஏண்டா இப்ப இதை ஒரு இந்த விஷயத்த கூடிய அவங்களுக்கு புரிஞ்சுள்ளாத ஆக்கள் இப்படி இருக்கிறாங்களே என்று நான் அவங்களுக்காக நான் கவலைப்படுறேன். அப்ப அப்படி ஒரு நிலைமையில என்ன
அந்த போராளி எனக்கு தெரியும் அவர் அவர் குப்பி கடிக்க போறார். ஏன்னா ஆமி உள்ள வந்துட்டாங்கன்னா அவர் குப்பி அடிக்க போறார். அப்ப அவர் கடைசியா தண்ணி குடிச்சிட்டு குப்பி அடிக்கிறதுக்காக தான் தண்ணியை கேட்டவர். அப்ப எனக்கு அதுக்கு இருக்க முடியல. நான் வெளியில இந்த வீட்டுக்காரரை கூப்பிடுறதுக்காக வந்துட்டேன். நான் 2000 ஆண்டு நான் விலகிட்டேன். போராளியா இருந்து முன்னைய போராளியா இருந்து 2000 ஆண்டு நான் விலகிட்டேன். அப்ப ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா பொதுவான கருத்து இருக்கு. இவங்க முன்னாள் போராளியா இருந்து விட்டு போட்டு ஓடி வந்துட்டாங்க எல்லாம் கருத்து இருக்கு. அதை சொல்ற ஆக்கள் வந்து சரியான கள நிலவரங்கள் அது புரியாத ஆக்கள்லாம் போராளியை கொச்சப்படுத்துற விதமா அந்த கதையை சொல்றாக்கள் நான் இந்த கதையை சொல்றேன். மிக நன்றி அன்பு. அன்பு, இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். என்னடா முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு உங்களுடைய கேம்ப் அனுபவங்கள், எப்படி நீங்க இங்க வந்தீங்க, எப்படி உங்களை நடத்தினார்கள் என்ற விடயங்கள் தொடர்பாக நாம் தொடர்ந்து பேசுவோம். அல்லது இத்தோடு இன்றைய நேர்காணலை நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த பகுதியில் சந்திப்போம். வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.